அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியின் காரணமாக சூறாவளி போல் சிதைந்திருந்த வாழ்க்கையில குரு பெயர்ச்சியால் சக்கை போடும் நேரமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மிகச் சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கப் போகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக குரு பகவான் அஷ்டமத்திற்கு வருவது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் ராசிக்கு அவ்வளவு மிகவும் சகாயமானவராக இல்லாத குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் சனி 5ல் இருக்கின்றாருங்க. ராகு ருணரோக சத்துருசானமாகிய 6ல் வலுவாக சஞ்சரிக்கின்றார். அதை விட கேது விரயத்தில் இருக்கின்றாருங்க. மற்ற கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது குரு பகவான் அஷ்டமத்திற்கு சென்றாலும் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கின்றாருங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகாயாதிபதியாகவும் ருணரோக சத்துருசானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம ஸ்தானம் சென்று மறைவதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் அவர் வக்ரகதியில் திரும்பும்போது நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இரட்டிப்பு மடங்காக அபரிவிதமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டுமல்லாது குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக சக்கை போடும் நேரமாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அஷ்டம தோஷங்களை நீக்குவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கின்றாருங்க. 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கின்றாருங்க. 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்றாருங்க. இப்படி குருவினுடைய சுப பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கின்றது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம், விரயஸ்தானம் போன்றவை வலுவாக மாறுவதால் பண செலவுகள் கட்டுக்குள் வந்து நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாகின்றது. சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் சக்கை போடும் நேரமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சாதகமும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் நிறைவாக உள்ளன என்று பார்க்கும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் இருந்து பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் கூட இந்த ஒரு தருணத்தில் சூறாவளி போல் சிதறி வாழ்க்கையில நிச்சயமாக சக்கை போடும் நேரமாக அவருடைய சஞ்சார அமைப்போ அல்லது சுப பார்வையோ நிறைந்ததொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு தருணமாக அமையப் போகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுபகிரகமாக நவகிரகங்களில் வலிமை பெற்றவராக பார்க்கப்படுகின்றாருங்க. அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகத்தை உச்ச வீடான ரிஷப ராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பலன் உண்டுங்க. ஏனென்றால் சுக்கிரன் அவருடைய நட்பு கிரகமாக அதாவது சமகிரகமாக பார்க்கின்றாருங்க. எனவே தான் இந்த ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார். உதாரணமாக குரு ஒரு 2 குழந்தைகள் ஒரே மாதிரியான ஒரு குணங்களை கொண்ட குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்து வருகின்றன. தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியில் இருவரும் தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவினை ஒன்றாக சேர்ந்து படிக்கின்றனர். இருவருடைய நினைவாற்றலும் சமபலம் பெற்றதாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றம் என்பது இருக்கலாங்க. ஏனென்றால் ஒருவர் மிக வேகமாகவும் துடிப்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மற்றொருவர் நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடியவர். ஆனால் இவருடைய திறமையும் சமமாக உள்ள ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட 2 நபர்களும் தங்களுடைய கல்லூரி படிப்பையும் முடித்து உயர்கல்வியை முடித்து வேலை வாய்ப்பிற்காக செல்கின்றனர். வேலை வாய்ப்பிற்காக செல்லும்போது இருவரும் ஒரே நிறுவனத்தில் விண்ணப்பிக்கின்றனர். அந்த ஒரு விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்டு தேர்வு நாளானது ஒரே நாளில் வருகின்றதுங்க. இருவருடைய மதிப்பெண்ணும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்ணாக அமைகின்றது. சமபலம் பொருந்தியதால் இருவருமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகின்றனர். மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த நபர் தன்னுடைய எடுத்துக்காட்டுதல் பிரசன்டேஷன் ஸ்கில்லை மிகவும் வலுவாக வெளிப்படுத்துகின்றாருங்க. அப்போது அவருக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படுகின்றது. மற்றொரு நபருக்கு அந்த ஒரு வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகின்றதுங்க. இதனால் மனம் உடைந்து போகக்கூடிய அந்த நபருடைய வாழ்க்கையில சூறாவளி போல் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் என்பது பலவற்றை சந்திக்கின்றார். எனவே மனம் உடைந்து துவண்டு போகக்கூடிய அந்த ஒரு நபர் வேறு ஒரு நிறுவனங்களிலும் வேறு துறை சார்ந்த பணிகளிலும் விண்ணப்பம் செய்கின்றாருங்க. அங்கும் அவருடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்டு தோல்வியையே சந்திக்கின்றாருங்க. இப்படி தொடர் தோல்வியை சந்தித்து வந்த அந்த நபர் மனம் உடைந்து துவண்டு போவதில்லை.
ஏனென்றால் தன்னுடைய திறமை என்றாவது ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தேடித்தரும் என்று உணர்ந்த அந்த நபர் தன்னுடைய கல்வி அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்கின்றாருங்க. தன்னிடம் இல்லாத திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றாருங்க. தற்போது அரசு வேலைக்கான ஒரு போட்டித் தேர்வானது அறிவிக்கப்படுகின்றது. இந்த ஒரு தேர்வில் இந்த நிறுவனத்தில் வேலையில் உள்ள சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபரும் விண்ணப்பிக்கின்றாருங்க. வேலையே இல்லாமல் அந்த நிறுவனத்தால் நிராகரிக்கப்பட்ட நபரும் விண்ணப்பிக்கின்றாருங்க. இருவரும் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வை பூர்த்தி செய்கின்றனர். எழுத்து தேர்வினுடைய முடிவானது அறிவிக்கப்படுகின்றது. அம்முடிவில் அதிக மதிப்பெண்ணுடன் அந்ததொரு வேலைக்கு நிராகரிக்கப்பட்ட நபரானவர் வெற்றி பெறுகின்றாருங்க. இதை பார்த்து நிறுவனத்தில் வேலை கிடைத்தது என்றதொரு மகிழ்ச்சியில் இணைந்த அந்த நண்பர் கூட சற்று வருத்தம் கொள்கின்றார். ஏனென்றால் அவருக்கு அந்ததொரு வேலையானது அந்ததொரு சமயத்தில் கிடைத்ததால் அவரால் இந்த போட்டித் தேர்வில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போயிட்டுங்க. ஏனென்றால் பல பணி சுமைகள், எனவே முழுமையாக இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் இதன் காரணமாக அவருடைய திறமை அங்கு வெளிக்கொணர முடியாமல் போயிட்டுங்க. ஆனால் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தியதால் அந்த அரசு வேலைக்கு நிரந்தர அரசு வேலையும் இணையக்கூடிய ஒரு தகுதியை பெற்று அந்த ஒரு வேலை வாய்ப்பையும் பெற்று நிரந்தர வருமானத்தை பெறுகின்றாருங்க. ஆனால் தனியார் துறையில் மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த நபருக்கோ எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம். தற்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கொரோனா காலகட்டம் போன்று ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும்போது சம்பளம் இல்லாமலோ அல்லது பாதியாகவோ குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிவிடுங்க. ஆனால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பை பெற்ற அந்த நபருக்கு அது போன்ற ஒரு சிரமம் என்பது எதுவுமே இல்லைங்க. இது போன்றுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையில் சூறாவளி போல உங்களுடைய வாழ்க்கையில் சிதறியிருக்கக்கூடிய வகையில் பல சிரமங்கள் என்பது வரும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மைதாங்க. பல தோல்விகளை கண்ட அந்த ஒரு நபர் தன்னுடைய திறமையையும் படிப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தனக்கு அது எப்படியாவது மிகப்பெரிய ஒரு வழியை காட்டும் என்ற முழு மனதுடன் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து அதிகதொரு மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண்ணையும் பெறுகின்றாருங்க. அவருக்கு சக்கை போடும் நேரமாக மாறுகின்றது. அதே போன்று தான் குரு மிக வலுவாக சுகங்கள் அள்ளித்தரக்கூடிய சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தை சக்கை போடும் நேரமாக மாற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவருடைய சஞ்சார அமைப்பும் சுப பார்வையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றது. இதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே போதுங்க, மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரனுடைய பார்வையில் சமகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பை எண்ணியோ அல்லது சூழ்நிலையை எண்ணியோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கின்றார். அவருடைய பார்வையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் நன்மை கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கின்றாருங்க. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனுடைய பார்வையில் மிகவும் வலுவாக குரு பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தாங்க. எனவே தான் வானியலினுடைய அரசனாகவும் கிரகங்களுடைய தலைவனாகவும் பார்க்கப்படுகின்றாருங்க. மற்ற கிரக பயிற்சியை விட மிக உன்னிப்பாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுகின்றதுங்க. குருவினுடைய அமைப்பு எப்படி உள்ளதோ அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயித்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்குள் நுழைந்திருப்பதால் சூறாவளி போல சிதைந்திருந்த வாழ்க்கை அனைத்தையுமே சரி செய்வதோடு சக்கை போடும் நேரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் தொடர் தோல்வியாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் வரை முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமத்திற்கு சென்றாலும் நிச்சயமாக பெரிய அளவில் சிரமங்கள் என்பது ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் குரு அஷ்டமத்தினில் மறைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிக்கல்கள் என்பது ஏற்படாது. சேமிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது உண்டுங்க. குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுங்க. ஆனால் அவை உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு
இடையே அன்பும் பாசமும் நிச்சயமாக அதிகரிக்குங்க. திருமண முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைகள் வெகும் அளவில் குறைகின்றதுங்க. உங்களுடைய திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். எதை செய்தாலும் மிக பிரம்மாண்டமாக செய்வதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கின்றது. புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்குங்க. அஷ்டமத்திற்கு சென்று பார்த்தாலும் நிச்சயமாக குரு புத்திர பாக்கியம் கிடைப்பதை தடை பண்ண மாட்டாருங்க. எனவே இந்த ஒரு தருணத்தில் குழந்தை பாக்கியமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகள் சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ராகுவும் வலுவாக சஞ்சரிக்கின்றார். எனவே குரு அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக சற்று அலுவலகம் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. வேலைப்பளு என்பது அதிகரிக்கும். ஆனால் பல்வேறு விதமான சிக்கல்கள், சிரமங்கள் உத்தியோக ரீதியான பணிகளில் இருந்து விலகுகின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவானுக்கு